இன்னைக்கு ஏமாற்றக்கூடியவர்கள் தான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல தினமும் கூச்சல் குழப்பம். இந்த பைத்தியக்காரா, நீ எல்லாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ போய் மன்னர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது சொல்கிறாயே, உனக்கு ஏண்டா நீ அதாவது போலி லாட்டரி சுத்தி வித்தவன் வாரிசெல்லாம் திமுகவை பார்த்து மன்னர் ஆட்சின்னா கண்டிப்பா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீலி கண்ணீர் வடிக்கிறாரா என்று, அதாவது பாத்தீங்கன்னா தப்பு தப்பா தான் பேசுவாங்க. ஏன் சட்டமன்றத்துல கூட ஒரு முறை அப்படிதான், என்னுடைய எதிரி யாருமே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு எத்தனை தூரம் எதிரியே இல்லைன்னாங்க. ஒரு முறை அப்படிதான் சொன்னாங்க. மாண்புமிகு பேரவை தலைவர்களே, நான் பாப்பாத்து என்னை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. மாண்புமிகு பேரவை தலைவர்களே என்று ஆணவமாக பேசினார். டேய், படிக்க வைக்க சொல்லுவோம் குழந்தைய, டேய் நான் உங்க அப்பங்கிட்ட வாக்கப்பட்டு டாஸ்மார்க் கடையிலே இருக்காண்டா, நீ படிச்சு நல்லா முன்னுக்கு வாடா, ஒரு டிகிரி பண்ணிடா. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? அவர் ஆட்சியில என்ன செஞ்சார்? ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சார் தெரியுமா? தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்று அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் அங்கே பேசியதனால், தந்தை பெரியார் அவர்கள் மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றிய காரணத்தினால் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை நம்பி அதை முழுதாக தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே பெண்களுக்கு 5 ஏக்கர் நிலமாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி. இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் பிஜேபி அவர்களும், அது ஒருத்தருக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை லண்டனுக்கு போனார். போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பொய்யே சொல்லக்கூடியவர் தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று பெய்த மழையில் இன்றை பூத்த காலான் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பெய்த மழையில் நாளை பூக்கும் காலான் கிடையாது. ஒரு இரும்பு கோட்டை தந்தை பெரியாருக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு, தலைவர் கலைஞருக்கு பிறகு சுயம்புவாக தோன்றிய ஒரே ஒரு திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நீ அம்பேத்கர் பத்தி பேசு இல்லையா? நான் வேணான்னு சொல்ல, நீ போய் வந்து நாளைக்கே முதலமைச்சர் ஆகணும்னா நான் கேட்கிறேன், ஏண்டா என்ன முதலமைச்சர் என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? நீ என்ன பண்ண? தமிழுக்காக என்ன செஞ்ச? நேற்று என்ன பண்ண? அதாவது தப்பா எடுத்துக்காதீங்க. தனி விமானத்துல யார கூட்டிட்டு போனீங்க? நான் சொல்ல. அப்படி போட வருவாங்க மன்மதராசன். நான் சொன்ன அந்த யூடியூப்காரன் நமக்கு வந்து பேட்டு வச்சுக்குவாங்க இல்லைங்களா? தனி விமானம் இல்லையா? ஆக நான் சொல்றேன், இன்னைக்கு கண்ணீரோடும் செந்நீரோடும் தூத்துக்குடி மாவட்டத்திலே, அரியலூர் மாவட்டத்திலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அங்கே அந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே மாண்புமிகு அமைச்சர் கீதாஜீவன் அவர்கள் பட்டி தொட்டி எல்லாம் சென்று மக்களுக்காக பணியாற்றி வருகிறார். அரியலூரிலே மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் சாசி அவர்கள் நேற்றிலிருந்து பட்டி தொட்டி எல்லாம் போய் தொகுதி தொகுதியாக மக்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குகிறார். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். மாண்புமிகு விஜய் அவர்களே, நீங்க யாரோ எடுத்து கொடுத்த டயலாக்ல இல்லையா, அழகா ஒருத்தர் பேசினாரு, நான் ரசிச்சேன். யாரோ ஒரு டயலாக்ல வந்து பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தை என்ன சொல்ற, அதாவது வந்து குறை சொல்ற. நான் வேணான்னு சொல்ல, ஒரு கட்சியை பத்தி நீங்க வந்து குறை சொல்லல, நான் வேணான்னு சொல்ல. ஆனா அடுத்த ஆட்சி மைனஸ் ஆயிரும். என் தலைவன் தளபதி சொன்னாரு 200 சட்டமன்ற தொகுதிகள் ஜெயிக்கினாரு. அதுல என்னையா தப்பு? அத நீ குறை சொல்றியே. இருமா போடு 200 தொகுதி வெற்றி தாருங்கள் என்று கேட்கிறீர்கள் என்று எங்களுடைய முதலமைச்சரை பார்த்து கேட்கிறீர்களே விஜய் அவர்களே, நாங்க கேட்க கூடாதா? நீ என்ன பண்ண நாட்டு மக்களுக்காக? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னைக்கு வந்து ஈவிகேஎஸ் இளங்கோவன் இறந்துட்டாருன்னு நான் ஆழ்ந்த இரங்கலை உங்கள் சார்பா தெரிவிச்சுக்கிறேன். ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து இறந்துட்டாரு. விஜய் அவர்களே, நீங்க ஈரோட்ல நீங்க நின்று ஜெயிச்சு பாருங்க, ஒரு 1000 ஓட்டு வாங்க மாட்டீங்க. விஜய் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்க்காதீங்க இல்லையா? ஏயா நாங்களா கிடைச்சோம்? எவன் பாரு திமுக, இவன் பாரு
திமுக திட்டம் ஃபேமஸா வரணும்ட்டு இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் செய்தவர், சொல்லாதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். ஆனால் வேண்டுமென்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் நான் ஒன்றை மாத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கமல்ஹாசன் நடிகர், நல்ல நடிகர். அது ஒரு படத்துல பாத்தீங்கன்னா, தென்பாண்டி சீமையில தேரோடு மான் போல வந்தவரை யாரடித்தாரோ யாரடித்தாரோ, அழுதா மனமோ தாங்காது இனியோ அழுதா தீராது. தென்பாண்டி சீமையில தேரோடு மான் போல வந்தவரே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. நல்ல நடிகர், பாடகர். அவரு கட்சி ஆரம்பிச்சார். நான் அவரை தவறா சொல்ல. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காரு. சிவாஜி மாதிரி ஒரு திறமையான ஒரு நடிகர் யாரும் கிடையாது. ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்திலே இப்போது மாவட்ட கழகத்துடைய செயலாளர் துரை சந்திரசேகர் திருவையாறு சட்டமன்றத்திலே தோந்து போனவர் சிவாஜி அவர்கள். அன்றைக்கு வெற்றி பெற்றவர் தான் துரை சந்திரசேகர். இன்றைக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தஞ்சாவூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர். நான் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் அல்லவா அன்பு தாய்மார்களே. அப்படி நீ வேணா ஆக்ஷன் கூட வேணான்னு சொல்ல. அப்புறம் ஒருத்தன் அந்த அர்ஜுன ஆதவா அவன் மவரைய பாருடா, ஏதோ குதிரை மாதிரியே பேசணும். உனக்கு வேற மேடையே கிடைக்கலையா? அம்பேத்கரை பத்தி பேச நான் வேணான்னு சொல்ல. உனக்கு என்ன தைரியம்? நீ சொல்ற மன்னராட்சி அப்படின்ற உடனே எங்களுடைய துணை முதல்வர்கிட்ட போய் கேட்டாங்க. அப்படி ஒருத்தர் மன்னராட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த ஆளுக்கு ஒரு அறிவே இல்லையா? இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அப்படின்ற மாதிரி. இந்த பைத்தியக்காரா, நீ எல்லாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ போய் மன்னர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது சொல்கிறாயே, உனக்கு ஏண்டா நீ அதாவது போலி லாட்டரி சுத்தி வித்தவன் வாரிசெல்லாம் திமுகவை பார்த்து மன்னர் ஆட்சின்னா கண்டிப்பா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல மாமனிதர், உண்மையாகவே தக்க நடவடிக்கை எடுத்தார்னா இந்த கூட்டத்தின் சார்பாக அவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். விஜய்க்கு எவ்வளவு ஆசை பாரு. அவரு சொல்றாரு, என்ன சொல்றாரு விஜய்? என்ன தெரியுமா சொல்றாரு? பேசக்குள்ள சொல்றாரு, கூட்டணியை நம்பி இருக்கிறாங்க, நாங்களாவது கூட்டணி நம்பி இருக்கிறோம். நீ மாநாட்டில் என்ன தெரியுமா சொன்ன? கூட்டணி ஆட்சி தரவா, கூட்டணிக்கு வா வான் என்று சொன்னவரு நீ இல்லையா? என்ன உங்ககிட்ட சொன்னாரா? விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மாண்புமிகு திருமாவளவன் அவர்கள் சொன்னாரா? அவரை பார்த்துக்கு அங்க போய் எண்ணங்கள்லாம் அங்க இருக்கு. நான் சொல்றேன், என்றைக்குமே விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தலைவர் கலைஞர் மேல் அன்பு வைத்திருக்கிறார். மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மீது அன்பு வைத்திருக்கிறார். அதை மாற்று கருத்து கிடையாது. வாய் அடைக்கி பேசுங்க. நாங்க யாரை பத்தியாவது பேசுறோமா? நாங்க ஏதாவது டீசெண்டா தானே இருக்கோம். தாய்மார்களே, தலைவர் தளபதி மாதிரி ஒரு எளிமையான முதலமைச்சர் யாரும் இருக்க முடியாது. எடுபடாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே கொரோனா, அம்மா செத்தா போக முடியாது, ஆத்தா செத்தா போக முடியாது இல்லைங்களா? அதுவும் ஒரு வீட்டுல கொரோனா வந்துச்சுன்னா அப்படியே கட்டம் கட்டி வச்சிருவாங்க இல்லைங்களா? அப்படி இருந்தது. தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்று வெளியே வருகிறார், சீவத்தோடு பேசுகிறார். கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள், ஏன் உங்களுக்கு சோகம் இல்லையா என்று கேட்டதற்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், உண்மையில் எனக்கு வருத்தம் தான். ஏன் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 37,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 6 மாதத்தில் நான் கொரோனாவை ஒழிப்போம் என்று சொல்லி மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் கோவேக்சினாக இருந்தாலும் சரி, கோவிஷீல்டாக இருந்தாலும்
உங்களுக்கு ஊசி போட்டு உங்கள் உயிரை காப்பாற்றுவர். உங்கள் உயிர் இருக்கும் என்று சொன்னார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். என்ன நீ பண்ண அந்த நேரத்துல? நீங்க என்ன பண்ண விஜய் அவர்களே? நீங்களா என்ன பண்ணீங்க? இந்த நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணீங்க? இன்னைக்கு அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்னைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டார்கள். இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர் மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். தாய்மார்களே, இன்னைக்கு இந்த கோடம்பாக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து பஸ்ஸுக்கு போகணும்னா எவ்வளவு ஆகும்? ஒரு கம்பெனிக்கு போறவங்க, இல்ல உங்க குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போறவங்க, சரி நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா பூ வைக்க போகக்கூடியவங்க, என்ன சொல்ல போனா ஏதாவது ஒரு வீட்டு வேலைக்கு போகக்கூடியவங்க, பேருந்துகள்ல போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு ஆகும்? மாசம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகும் இல்லையா? தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று சொன்னார். ஆனா எடப்பாடி பழனிசாமி அது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து பெண்களுக்காக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். இந்தியாவிலே கிடையாது, தமிழ்நாட்டிலே மாத்திரம்தான். அதுவும் முன்பெல்லாம் நம்ம வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் தெரியுமா? டாஸ்மார்க்க போட்டுட்டு அடிப்பார். நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போனா கூட எங்க காசு கொடுங்கன்னா அடிக்க போடி அப்படின்ற மாதிரி அடிப்பார். ஆனா இப்ப ஏதாவது அடிக்க சொல்லு, அடிச்சேன்னு வச்சுக்க எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருவேன். ஏன்னா தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணம் செய்யலான்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே நாங்க சீரியல் பார்த்துக்கிட்டு அந்த விளம்பரம் வருது இல்ல, அப்பதான் உங்களுக்கு தீஞ்ச தோசை கொடுப்பேன், அதுவும் இழந்து போயிருவேன். கம்முன்னு பொத்து உடனே அவரு, ஐயோ சாமி வேணாண்டா சாமி, எனக்கு தீஞ்ச தோசை வேணுமா, நான் உன்னை அடிக்கவே மாட்டப்பா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போவாத, உங்க அப்பா வீட்டுக்கு போவாத. அதுவும் கிராமத்தெல்லாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா பேருந்துகளை ஏறிக்கிட்டு ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டு வழி நெடுக காட்டுமணி கண் பார்த்துமோ கவனமில்லை பூக்கிற நீரா தெரியாது காத்திருப்பேனா சலிக்காது பூமானம் புதுசா புரியுதம்மா ஏமானம் கருவாயிரம்மா வழி நெடுக காட்டுமல்லி என்று தலைவர் தளபதி கொடுத்த பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி. அதுவும் தாய்மார்களே, உள்ளாட்சி தேர்தல் அப்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு வெளிநாட்டுக்காரர் மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்துட்டு பேருந்தெல்லாம் ஏறாரு. ஏறிட்டு என்ன பண்றாரு? பெண்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கல, ஆண்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கிறாங்க. அப்ப வெளிநாட்டுக்காரர் கண்டக்டர் கேட்கிறாரு, நான் அந்த சுற்றுப்பயணம் பார்க்க வந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தேன், அது என்ன வந்து பெண்களுக்கு மாத்திரம் வந்து ஃப்ரீ, எங்களுக்கெல்லாம் டிக்கெட்டு. அப்ப அந்த கண்டக்டர் சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி, பெண்கள் மாத்திரம் இலவசமாக பேருந்துகளில் பயணம் சொல்லலான்ட்டு இந்த முதலமைச்சர் அறிவிச்சிருக்காருன்னு அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. நான் உலக நாடுகள்லாம் எங்கெல்லாம் போயிருக்கேன், ஆனா இந்த தமிழ்நாட்டுல மாதிரி பெண்களுக்கு இலவச பேருந்து நான் கேள்விப்பட்டதே இதுதான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வெளிநாட்டுக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா? 4 நாள் இருந்து அவரு தெரு தெருவா போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லிவிட்டு போனார் என்று சொன்னான். அப்படி திராவிட மாடல் நாயகன் இந்த தமிழ் சமுதாய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர் தான் மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அப்படியெல்லாம் இருக்கின்ற போது நேற்று பெய்த இந்த மழையில் இன்றைய பூத்த காளான்கள் எல்லாம் வந்தவுடனே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை அனுப்பேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன்,
திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள் ஒளிந்து போயிருக்கிறார்கள். நான் ஒன்றை மாத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்த தமிழ் மொழிக்காக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர். 4வது முறையாக முதலமைச்சராக இருந்த போது தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். தமிழுக்காக ஒரு கவிதை எழுதுகிறார் தலைவர் கலைஞர். தமிழே, 2000 ஆண்டின் முன்னே இலக்கியம் இலக்கணம் என்ற மொழியே, உன்னை உள்ளங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே, ஓடை நறுமலரை ஒளியுமிழ் புதுநிலமே, அன்பே அழகே அமுதே உயிரே இன்பமே இனிய தென்றனே, பனியே கனியே பசுந்தோகை மயிலே பலரச சுவையே, பாலே தேனே பலாச்சுளையே பத்தரை மாற்று தங்கமே பவளமே முத்தே மரகத மணியே மாணிக்கச்சோரே மன்மத விளக்கே என்றெல்லாம் அழைக்கிற தோன்றுகிறது. ஆனாலும் தமிழே, உன்னை தமிழ் என்று அழைப்பதில் உள்ள இன்பம் வேறு எந்த சொல்லும் இல்லை என்பேன். செந்தமிழை செம்மொழியை வாழ்கனி வெல்கனி என்று எழுதார்ந்து சொன்னால் அந்த தமிழ் மொழி செம்மொழி என்று பெற்றுக் கொடுத்த தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். திமுகவை அழிப்பேன்றாங்க. இன்னைக்கு ஜெயலலிதாமா உயிரோடு இல்லை. எப்படியெல்லாம் திமுகவை பழி வாங்கினாங்க தெரியுமா? ஒரு முறை அப்படிதான் வரலாற்றை நான் பதிவு செய்ய வேண்டும். ஒரு முறை அப்படிதான் இந்த அம்மா என்ன தலைவர் கலைஞர் என்ன பண்ணிட்டாரு, ராகுல் காந்தி ஒரு பேட்டி. அவர் என்ன திரும்ப செஞ்சாரு, நான் அமேதி தொகுதியில் போட்டியிடுகிறேன், இந்த இந்திய நாட்டிற்காக என் அப்பா உயிரை விட்டார், இந்த இந்திய நாட்டிற்காக என்னுடைய பாட்டி உயிரை விட்டார், இந்த இந்திய நாட்டிற்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்று ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் போட்டியிடுகின்ற போது சொல்கிறார். தலைவர் கலைஞர்கள் 4 மணிக்கெல்லாம் முரசொலியை பார்க்கக்கூடியவர் தலைவர் கலைஞர். பார்த்துவிட்டு எழுதுகிறார், உடனே உடன்பிறப்பு ராகுல் காந்தி பேச்சு கேட்கின்ற போது எனக்கு அழுகை வருகிறது என்று உடன்பிறப்பை கணத்தில் எழுதுகிறார். உடனே இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கின்ற போது எப்படியெல்லாம் அந்த அம்மா தலைவர் கலைஞரை கருணாநிதி கருணாநிதி சொல்வார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நீலி கண்ணீர் வடிக்கிறாரா என்று. அதாவது பாத்தீங்கன்னா தப்பு தப்பா தான் பேசுவாங்க. ஏன் சட்டமன்றத்துல கூட ஒரு முறை அப்படிதான், என்னுடைய எதிரி யாருமே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு எத்தனை தூரம் எதிரியே இல்லைன்னாங்க. ஒரு முறை அப்படிதான் சொன்னாங்க. மாண்புமிகு பேரவை தலைவர்களே, நான் பாப்பாக்கு என்னை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது, மாண்புமிகு பேரவை தலைவர்களே என்று ஆணவமாக பேசினார். நான் அதை நான் அவங்கள திட்டல இல்லைங்களா. ஆனா அவங்க அப்பெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறாரு. அப்ப எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அப்பெல்லாம் மருத்துவமனைக்கு செல்கிறார். சென்று விட்டு வெளியே வருகிறார். வெளியே வருகின்ற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அம்மையார் அவர்களை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன். ஒன்றை சொல்கிறார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அதுதான் இன்றைக்கு நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் பல கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் எனக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா வெளிநாட்டு கட்சி சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அப்படி ஒரு தலைவனை பார்த்து அழிப்பேன் கிழிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, நாங்க இந்த நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம், இந்த நாட்டு மக்களுக்காக போராடுகிறோம், பட்டி தொட்டி எல்லாம் செல்கிறோம். இன்றும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் மாதிரி இல்லாம இன்னைக்கு தாய்மார்கள் நம்ம என்ன நினைப்போம்? சொன்னாரு, இங்க பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அஜித் அவர்கள் சொன்னார்கள், இங்கெல்லாம் அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் நம்ம என்ன நினைப்போம்? அதாவது தாய்மார்களே, டேய் படிக்க வைக்க சொல்லுவோம் குழந்தைய, டேய் நான் உங்க அப்பங்கிட்ட வாக்கப்பட்டு டாஸ்மார்க் கடையிலே இருக்காண்டா, நீ படிச்சு நல்லா முன்னுக்கு வாடா, ஒரு டிகிரி பண்ணிடா. அம்மா சொல்லும், டேய் இன்னொரு அம்மா சொல்லும், டேய் 8ஆம் கிளாஸ்லயே நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கடா இல்லையா, நீ ஒரு டிகிரி படிடா, அப்பதான்டா நமக்கு பெருமை அப்படின்னு சொல்லும். ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாய் எவ்வளவு வேதனைப்படுவாள், ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் தாயாக இருக்கக்கூடியவர் மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். ஏன் தெரியுமா? இந்த தேர்தலில் சிற்றுண்டி திட்டம் அறிவிக்காத திட்டம், சுற்றுப்பயணம் செய்கிறார். அவர் எளிமையான முதலமைச்சர் தானே. 1 வயது, அதாவது 5 வயது ஒருவன் சோர்வாக வருகிறான். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அந்த பையனை பார்த்து,
என்னப்பா சோர்வா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு தலைவர், மன்னிக்கும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அப்ப அந்த பையன் சொல்றான், ஐயா எங்க அப்பா அம்மா கல்வி வேலைக்கு போவாங்க ஐயா, அதனாலதான் நீரார தண்ணி குடிச்சிட்டோம் ஐயா, அதனாலதான் எனக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கு. அப்ப சொல்றாரு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், இனிமேல் தமிழ்நாட்டிலே எந்த குழந்தையும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்தியாவிலே காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நாங்க என்ன செய்யல அந்த நாட்டு மக்களுக்காக? எடப்பாடி பழனிசாமி நான் பார்த்து கேட்கிறேன், நம்ம முப்பர விழா வச்சோம் இல்லையா, பகுதி செயலருக்கு தெரியும், முப்பர விழா வச்சோம். அதுல தலைவர் கலைஞர் போல் வந்து நம்ம உட்கார வச்சோம். ஆனா அதை காப்பி அடிச்சு இந்த எடப்பாடி பழனிசாமி ஜானகி அம்மாவுக்கு 100ஆண்டு விழா வைக்கிறேன்ட்டு எம்ஜிஆர் பாவம் நான் குறை சொல்ல, நான் அவரெல்லாம் பார்த்ததே இல்லை. அவரை உட்கார வச்சு உடனே அவரு பேசுற மாதிரி, அதாவது என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி நல்லா பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி பேச வைக்கிறீங்க. அதாவது ஜானகிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? காப்பி அடிக்கக்கூடியவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. ஒண்ணுமே தெரியாது. 5 வருஷமா 4.5 வருஷமா அந்த நாட்டு மக்களை ஏமாற்றி ஒரு எடப்பாடி பழனிசாமி நம்ம எல்லாம் வாழ வைத்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். வாக்கு என்று சொன்னால் இவ்வளவு விஷயம் தெரியுமா? அமெரிக்கா நாட்டு மாணவர் மத்தியிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி என்று சொன்னால், உலகத்திலே மிக மதிப்புமிக்க காகிதம் எது என்று கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு மாணவன் சொன்னான், உலகத்திலே மிக மதிப்புமிக்க காகிதம், அதாவது பணம் கொடுத்து சொத்து வாங்குகின்ற போது பதிவு செய்கிறவோ பத்திரம் தான், அந்த காகிதம் தான் உலகத்திலே மிக மதிப்புமிக்க காகிதம் என்று சொன்னான். ஒரு குறும்புகார மாணவன் சொன்னான், என்னை பொறுத்தளவிலே உலகத்திலே மிக மதிப்புமிக்க காகிதம் என் செல்லக்காக எழுதுகின்ற காதல் கடிதம் தான் உலகத்திலே மிக மதிப்புமிக்க காகிதம் என்று சொன்னான். ஆனால் ஒரு மாணவன் மட்டும் சரியாக விடை சொன்னான், ஜனநாயகத்தில் ஜீவநாடியாக விளங்குகிற வாக்காளர்களில் வாக்குச்சீட்டு கொடுக்கப்படுகிறதோ பேலட் பேப்பர், அந்த வாக்குச்சீட்டு தான் உலகத்திலே மிக மதிப்புமிக்க காகிதம் என்று சொன்னான். தொடர்ந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி. ஆனால் அந்த போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த செங்கல்ல வந்து மோடிக்கே டாடா காமிச்சோரு எங்களுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆக அப்ப வந்தாரு, அப்ப வந்து 39 நாடாளுமன்றம் வெற்றி பெற்றது என்று சொன்னால், என்னைக்கு அவர் வந்தாரோ ராசி தொடர்ந்து சொன்னதையும் செய்து வருகிறார், சொல்லாதையும் செய்து வருகிறார். அன்பு தாய்மார்களே, அது மாத்திரம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? அவர் ஆட்சியில என்ன செஞ்சார்? ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சார் தெரியுமா? மிக்ஸி கொடுத்தாரு. மிக்ஸிய போட்டா அந்த ஜார் பக்கத்து வீட்டுல விழுந்துருச்சு. கிரைண்டர் கொடுத்தாரு. கிரைண்டரை போட்டா அந்த கல்லு, மாவாட்டுற கல்லு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல விழுந்து மண்டை உடைஞ்சி ரத்தமா போகுது. இதுதாயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில சாதனை. ஆனால் தொடர்ந்து தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெண்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அன்பு தாய்மார்களே, ஒன்றை மாத்திரம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் கலைஞர் ஒருவர் பிறக்கவில்லை என்று சொன்னால், நாம் எல்லாம் இன்னும் நம்மளுடைய கணவருக்கு சாப்பாடு ஆக்கி போட்டுட்டு தான் இருக்கணும் இல்லையா? அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? பெண்கள்லாம் வெளியிலே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் அந்த காலத்துல நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அடுப்புல வந்து அடுப்பு விறகு கொண்டு வந்து ஊதி ஊதி சோறாக்கி குழம்பு வச்சு ரசம் வச்சு கீரை பிரட்டி நம்ம வீட்டுக்கார்ட்ட கொடுத்தோம்னா அவர் ஒரு வாய் சாப்பிடுவாரு. சாப்பிட்டு என்ன தெரியுமா பண்ணுவாரு? அடங்கொய்யால இது ரசமா, ரசம் படி, உப்பை இல்லை அப்படின்ற மாதிரி திட்டினாரு. ஆனா அதையெல்லாம் மாற்றி தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் தான் இந்தியாவிலே இலவச கேஸ் அடுப்பு வழங்கப்பட்டது என்று சொன்னால் தலைவர் கலைஞர். இலவச கலெக்டரி வழங்கப்பட்டது என்று சொன்னால் தலைவர் கலைஞர். தாய்மார்களை 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் 3வது முறையாக முதல்வராக வந்து பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கியவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். முன்பெல்லாம் எப்படி தாய்மார்களே,
அதாவது 5 ஏக்கர் இருந்துச்சுன்னா நம்ம அண்ணன் என்ன பண்ணுவார் தெரியுமா? வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு 3 பவுன் போட்டு கொடுத்துருவாரு. நம்ம அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 3 பவுன் வேணாம், அவளுக்கு எதுக்கு 3 பவுன், 2 பவுன் புந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கணவர் ஆமாமா அப்படின்னாங்க. ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்று அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் அங்கே பேசியதனால், தந்தை பெரியார் அவர்கள் மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றிய காரணத்தினால் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை நம்பி அதை முழுதாக தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே பெண்களுக்கு 5 ஏக்கர் நிலமாக இருந்தாலும் 2 ஏக்கர் உங்களுக்கு, ஆண்களுக்கு 2 ஏக்கர், அது வீடா இருந்தாலும் 5 வீடா இருந்தாலும் உங்களுக்கு 2, அவங்களுக்கு 2. இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி. அது மாத்திரம் கிடையாது அன்பு தாய்மார்களே. தேர்தலை சொன்னார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் என்று சொன்னார். தாய்மார்களே, இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார்கள், எப்படி எல்லாருக்கும் தர முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் வாங்குறாங்க தெரியுமா அன்பு தாய்மார்களே? அதுவும் நான் ஒரு ஊர்ல போறேன், அப்ப சொல்றாங்க, ஒரு தாய்மார் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? அம்மா, இந்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தாருல்ல, அதுலதாம்மா நான் வந்து சுவர் மாத்திரை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா, அதாவது தன்னுடைய மகன்கிட்ட வந்து கேக்குறாங்க, டேய் ஆஸ்பத்திரிக்கு போகணும்டா, ஒரு 50 ரூபா கொடுறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேட்டாங்க, போங்க நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மெசேஜ் வருது, டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் வருது, 1000 ரூபாய். உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணி சொல்றாங்க. அந்த தாய்மார் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் பெற்று வளர்த்து வேஸ்டா, எனக்கு மகன் யாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் என்னுடைய மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி. இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் பிஜேபி அவர்களும், அது ஒருத்தர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை லண்டனுக்கு போனார். போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பொய்யே சொல்லக்கூடியவர் தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. நான் கேட்கிறேன், 11 வருஷத்துக்கு மேல ஆச்சு, மோடி என்ன பண்ணாரு? தாய்மார்களே உங்களுக்கு சொன்னாரு, என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு 5 லட்சம் போடுறேன் அப்படின்னாரு. நம்மளும் என்ன பண்ண தெரியுமா? அதாவது 2000 1000 ரூபாய் பாஸ்புக் ஓபன் பண்ணி போடுறோம். அது ஒரு ஊர்ல அப்படிதான் ஒரு அம்மா 3000 வந்து பாஸ்புக் ஓபன் பண்ணுது. அவர் சொல்றாரு, வீட்டுக்காரர் சொல்றாரு, 3000 நான் என்னம்மா டாஸ்மார்க் போறதை எடுத்துட்டு போயிட்டியம்மா? யோ கம்பன்றியா, மோடி 5 லட்சம் போட போறாரு, நீ வேற நொச்சுன்ட்டு பார்த்து போட்டு வந்து வரும் வரும் வரும்னு சொன்ன மாதிரி, வடிவேலு சொன்ன மாதிரி வரும், ஆனா வராது. ஆனா கடவுளே, நம்மளுக்கு நோட்டீஸ் எப்படி தெரியுமா வருது? நீங்க போட்ட கணக்கு செல்லுபடி ஆகாது என்று சொல்லி வெறும் நோட்டீஸ் தான் வருது என்று சொன்னால், இன்னைக்கு ஏமாற்றக்கூடியவர்கள் தான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல தினமும் கூச்சல் குழப்பம், ஒரே நாடு ஒரே தேர்தல், நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி இதையெல்லாம் இவங்க கண்டுகொள்ளல. ஆனா அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அடம்பிடிக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த நாட்டுக்கு தேவையா? இதையெல்லாம் விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லிக்கிட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பு தாய்மார்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு மாண்புமிகு இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஓயாமல் நாட்டு மக்களுக்காக ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். தலைவர் தளபதி ஏதோ வந்து புதுசா வந்து அத்தனை அரசியலுக்கு வரல. அவர் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி 3 மாசம், அந்த 3 மாசத்துலயே
அந்த 3 மாசத்திலேயே சிறை சென்றவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். நஞ்சையும் சுகத்தையும் மதித்தரும் தன்மையையும் மயக்ககின்ற இளம் காற்றையும் மணங்கவர் பூங்காவையும் மலைமுகுட்டு மேகூட்டம் காட்டுகின்ற ஓவியத்தையும் வானரையும் ஓட்டத்தையும் மரபியலும் காதல் கட்டுரையையும் மனதார ஒன்று ரசிக்க வேண்டிய 23 இளைய பருவத்தில் ஓராண்டு காலம் சிறை சென்றவர் தலைவர் தளபதி ஸ்டாலின். ஏதோ நேற்று தலைவரா வரல, இந்த இயக்கத்திற்காக எத்தனையோ நாள் 13 வயதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞனையை ஆரம்பித்து படிப்படியாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர் தான் தலைவர் தளபதி ஸ்டாலின். மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் தான் தலைவர் தளபதி ஸ்டாலின். மக்களுக்காக போராடக்கூடியவர் தான் தலைவர் தளபதி ஸ்டாலின். அன்பு தாய்மார்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு எந்த கட்சியும் ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல. இன்னைக்கு ஒரே ஒரு இயக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இயக்கம் திமுக. அப்படி இருக்கின்ற போது இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த தமிழ் சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நம் ஆளுநர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆற்றலுக்கு அன்பு தம்பி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சுற்றுச்சூழல் அவர்கள் வந்துவிட்டார். எனக்கு பட்டி தொட்டியெல்லாம் வாய்ப்பு கொடுத்தமைக்காக அவருக்கும் நன்றி கூறி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல ஆதரவை தாருங்கள் என்று கூறி, தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். But